ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஸா. வீட்டிலேயே ஹோம் மேட் வெஜ் பீஸா அண்ட் பீஸா பேஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஈஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டான வாட்டர் ஊற்றக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு ஊற்றக்கூடாது. இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட் ப்ரூஃப் ஆகி வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 250 கிராம் ஸ்வீட் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்டாக பீஸா மைதாவில் பண்ணுவாங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு ஹெல்த்தியர் வெர்ஷனில் வீட் ஃப்ளாரில் பண்ணுறேன். நீங்கள் மைதா எடுக்கிறதா இருந்தாலும் இதே தான் மெஷர்மெண்ட்ஸ், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை நல்லா ப்ரூஃபிங்க்கு நம்ம விட போகிறோம். இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா திரட்டி வச்சுட்டு கிளிங் ராப் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. நம்ம வச்சுருக்க சைஸோட டபுள் த சைஸ் வரணும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதில் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு இதை எடுத்து இந்த மாவு நல்லா ஒரு வாட்டி திரட்டிட்டுக்கோங்க. இதை நான் 3 ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரிச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி மீடியம் சைஸ் பீஸா தான் பண்ண போகிறோம், மீடியம் திக்னஸ் தான். ஸோ அதனால் இதை 3ஆக பிரிச்சுட்டு அதேமாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கையில் ஒட்டாமல் வரும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பீஸானால் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி தரது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா மதர்ஸ்க்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம பீஸாவை திரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் நான் வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாக நீங்கள் திரட்டினீங்கன்னா மொடன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நான் ஃபுல்லாக குத்திக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ தட் உள்ளேயும் மாவு நல்லா வேகும். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த பீஸா பேஸ் வச்சுட்டு ஓடிஜியில் 190 டிகிரி செல்சியஸ்க்கு 4 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஓடிஜி அவன் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் நார்மல் சாஸ் பேனில் கூட குக் பண்ணலாம். பாருங்கள் நம்ம பீஸா பேஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டுன்னு. இப்போது இதில் நான் பேசிக்கான சாஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மயோனைஸும் கெச்சப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே இட்டாலியன் சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் போடுறேன். அதுக்கு மேலே ஸ்பினாச், நான் அன்றைக்கி ஸ்பினாச் பீஸா தான் பண்ணுறேன். ஸோ ஸ்பினாச், ஆலிவ்ஸ், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயும் மொசரல்லா சீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஃபுல்லி லோடட் பீஸா எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த பீஸா பேஸை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன வேணால் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது கூட போட்டுக்கலாம். மஷ்ரூம், பன்னீர், நீங்கள் நான்வெஜ் பீஸா கூட செய்யலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான். இப்போ இதை நான் ஓடிஜியில் 190 டிகிரி செல்சியஸ்க்கு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம பீஸா எப்படி இருக்குன்ட்டுன்னு. சீஸும் மெல்ட் ஆகணும், வெஜ்ஜீஸ் குக் ஆகிடுச்சுன்னா உங்கள் பீஸா ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.